நீங்கள் ஐயா பசுபொண்ணு நினச்சி பாருங்கள். அவளை நினச்சி பார்க்காதீங்க. அவள் யாருக்காண்டி என்ன போராட்டம் பண்ணா? யாருக்காண்டி எதை செஞ்சாலா? இல்லை யாருக்காண்டி வந்து ஒரு அடி பிடிச்சிட்டு எதை போராட்டம் பண்ணலாம்? எந்த ஊரில் நின்னாலும் அன்னபுரம் பாண்டியன், ஜான் பாண்டியன் அண்ணன், ஐயா கிருஷ்ணசாமி ஐயா, குமுளி அண்ணன், சுந்தர்ஜி இவங்க நின்றுருக்குங்க. இவளுக்காண்டி நீ பின்னாடி போனேன்னா வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் அனுபவிப்பீங்க. இவன் தம்பி பீஸு, இவளுக்கு என்ன தெரியும்? என் அப்பா பேர் சொல்லி வளர்ந்து சம்பாதிக்கா. இவன் வந்து எல்லாத்தையும் கொண்டு கூட சொல்லுதான். ஐயோ என்னை வெட்டினா யாரையே வருவா? அண்ணன் ஜான்மணி வருவார், கண்ணப்பனோட கிருஷ்ணய்யா வருவார். இவன் வருவாளா? இப்போ வீட்டில் படுத்து உறக்கிட்டு ஒரு நல்ல பிடிச்சி ஒரு கெட்டி பிடிச்சி கிடக்கா. இவளை பற்றி யாரும் நீங்கள் ஒன்று சொல்கிற, இவன் எல்லாவும் கூட போயிட்டுருக்கா. அதனால் ஒன்றும் சொல்கிறேன், இவள் நம்பி போயிடாதீங்க, மன கஷ்டப்படாதீங்க. உங்கள் அன்போடு நல்ல கரெக்ட் பாண்டியன், திருநெல்வேலி மாவட்டம். முடிஞ்சால் எனக்கு என்ன யார் பண்ணாலும் கூப்பிடுங்க, நான் வரேன். கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் உள்ளே கூட ரெடியாக இருக்கேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க, சரியா? உண்மையாக தான் சொல்லுங்கள். என் அண்ணன் கண்ணபுரம் பாண்டி, என் அப்பனுக்காண்டி எல்லாம் நொச்சிக்கிட்டு அவன் குடும்பம் சீரழிச்சு நடக்க, இவன் வந்து ஒட்டு மொத்தம் வந்து இவன் என்ன செஞ்சா? உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சாலா? சமத்துவம் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறவன் என்ன செய்யணும்? அவ்வளோ அண்ணன் மாதிரி கூப்பிட்டு அண்ணன் மனுக்கு எல்லாத்தையும் வாழ்த்து வச்சு எல்லா சமயத்தையும் ஆண வைக்கணும்.